நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. சமீபத்தில் கூட வாட்ஸ்அப் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய புதிய செட்டிங்ஸை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, வாட்ஸ்அப்பை நான் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் சேட் லிஸ்ட்டில் இருக்கிறேன். சரிங்களா, உங்கள் சேட் லிஸ்ட்டில் நிறைய காண்டாக்ட் இருக்கும், அதில் நிறைய மெசேஜ் வந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காண்டாக்ட் இருக்கிறதுனால அந்த வரக்கூடிய குறிப்பிட்ட நபருடைய அந்த மெசேஜ் எல்லாம் மிக்ஸ் வைஸாக இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு புதிய மெத்தடை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. இல்லங்க, டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கு. டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரீட் போட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு இல்லங்க, நீங்க எந்த மெசேஜை மிஸ் பண்ணீங்களோ அதை நீங்க ஃபில்டர் பண்ணலாம். எப்படின்னா அன்ரீட், அதை நீங்க டேப் பண்ணு. பாத்தீங்களா, அன்ரீட் நான் டேப் பண்ண உங்களுடைய சாட் லிஸ்ட்ல எந்த கான்டாக்டோட மெசேஜ் நீங்க படிக்கலையோ அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், அந்த கான்டாக்டுக்குள்ள போய் அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இதை சமீபத்தில் புதுசா அறிமுகப்படுத்தி. இது மட்டும் இல்லாம போட்டோஸை ஃபில்டர் பண்ணலாம், வீடியோஸ், லிங்க்ஸ், ஜிப், ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாட், ஸ்டேட்டஸ், கால், இந்த மூணுமே வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் எப்படி நம்புறது? இப்போ சாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க என்ன பண்ணுங்க, பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க, கீழே வரைக்கும் வாங்க. இந்த மாதிரி கீழே வந்தீங்கன்னா யுவர் பர்சனல் மெசேஜஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சாட்ஸ் அண்ட் கால்ஸ் ஆர் பிரைவேட் அப்படின்னு இதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்டேட்டஸ் போங்க, மறுபடியும் இந்த இடத்துல பாருங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட், அதை நீங்க டேப் பண்ணுங்க. பாருங்க இங்கேயே அப்படி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு சாட்ஸ், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி டேப் பண்ணி பாட்டம்ல காட்டுறேன்னா, இந்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவங்க வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ கால்ஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ கீழே பாட்டம்ல பாருங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட், அதுவும் பாதுகாப்பான முறையில் உங்களுக்கு வழங்குறாங்க சர்வீஸ். அடுத்ததா வாட்ஸ்அப்போட கேமராவை நீங்க பயன்படுத்துறீங்க, அதுல ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சாட்ஸ்க்கு பக்கத்துல கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப். இப்போ நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், போட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டாப் ரைட்ல ஒரு எடிட் ஐகான் இருக்கு, அதாவது பென்சில் ஐகான் இருக்கு, அதை நம்ம டேப் பண்றோம். டேப் பண்ணும்போது பாருங்க ஒரு 4 விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இதுல 3 உங்களுக்கு நீங்க டிராப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இதையும் டேப் பண்ணீங்கன்னா அதோட தடிமனை நீங்க பார்க்கலாம். அதாவது மெல்லிசா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி போல்டா இருக்கும். சரி, இந்த 3மே இந்த போட்டோல நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கிடலாம். 4வது ஒன்று இருக்கு பாருங்க, அதை நம்ம டேப். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது எந்த பகுதி நமக்கு தேவையில்லையோ அந்த பகுதியில் நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி பாருங்க மறைச்சிடலாம். அந்த இமேஜையே நீங்க மறைச்சிட முடியும் பாருங்க. அப்ப நீங்க போட்டோ அனுப்பும்போது அது என்னது அப்படிங்கறது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த ஒரு ஆப்ஷனையும் கொடுத்திருக்காங்க. தேவைன்னா எப்ப நீங்க நல்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்களோ அதுல சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது அந்த போட்டோல வந்துருச்சுன்னா இதை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் இருக்கு. டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குள்ள போங்க. செக்யூரிட்டி இருக்கும், அதுக்குள்ள போங்க. ஷோ செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் திஸ் போன் அப்படின்னு இருக்காங்க. இதுல நீங்க ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நீங்க செக்யூரிட்டி கோட நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த கான்டாக்டோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். சரிங்களா, அது மட்டும் இல்ல, நீங்க மல்டிபிள் டிவைஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் நீங்க இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க செக்யூரிட்டி கோட சேஞ்சஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ வாட்ஸ்அப்ல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிருக்கேன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பயனுள்ள வீடியோவா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சிவப்பு கலர் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.